பிரச்சனையை தீர்த்துட்டு போனா அது நல்லதா இருக்கும். காரணம் என்னன்னா, ஜெயிச்சா பகுதி கழக செயலாளர் ஜெயிக்க வச்சாரு, மாவட்ட கழக செயலாளர் ஜெயிக்க வச்சாரு, தோத்தா எம்எல்ஏ தோக்கடிச்சிட்டாரு அப்படின்ற பேச்சு நாம இருந்தா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை இல்லையே நமக்கு எல்லாருக்குமே தாழ்வு. மாட்டான் தோட்டத்து மல்லியும் மணக்குன்னு சொன்னது அண்ணாதுரை. திருவொற்றியூர்ல மாட்டான் தோட்டத்து மல்லி கண்டிப்பா மணக்கும். அது நான் சொன்னது போல இருக்கணும். ஏன்னா கூட்டணி கொடுத்துட்டாங்க நம்ம அப்படின்னு இல்லை. கூட்டணிக்கு கொடுத்தாலும் அதே கூட்டணி வரும், அந்த உதயசூரியன் கொடுத்தாலும். ஏன்னா அந்த தலைவர் யாரானா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். நம்முடைய அண்ணன் சுந்தரராஜன் ஜெயிச்சு அந்த சட்டமன்றத்தில் போய் தொகுதி 10 உட்கார்ந்து நின்று சொல்லும் திருவொற்றியூருக்கு என்ன தேவை. ஏன்னா எக்கச்சக்கமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். முதல்ல நம்ம நோட்டீஸ் போடுறது, மாவட்ட செயலாளர் போட்டா சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு வரைக்கும் நான் தான் சட்டமன்ற உறுப்பினர். இவர் அண்ணன் சுந்தரராஜ் அண்ணன் 10 ஏற்க வரைக்கும் நான் தான் சட்டமன்ற உறுப்பினர். அதுல எந்த மாற்றம் கிடையாது. நான் இந்த கட்சியில வந்து போய் நான் சும்மா போக மாட்டேன். நான் சொல்றேன், வாழ்வோ சாவோ இந்த கட்சியில தான். வாழ்ந்தாலும் ஒன்னோடு தான், செத்தாலும் ஒன்னோடு தான். என் பொண்ணே என் மணியை நான் போக மாட்டேன். இந்த கட்சியை விட்டு தனிய சும்மா நினைச்சிருக்கிறாங்க. ஆமா, பூனை கண்ட முடிச்சுன்னா உலக இழுத்து போச்சுன்னா இந்த பூனை இல்ல, அந்த பூனை சுத்தமா அந்த மாதிரி இந்த அண்ணன் சுந்தரராஜனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எப்படி ஜெயிக்க வைக்கணும் இந்த சங்கருக்கு தெரியும். சங்கரை பற்றி உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க கூட யோசிக்க வேண்டியது. ஏதோ தலைவர் கொடுத்தாரு, தலைவர் சும்மா கொடுப்பாரா? அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய கட்சி, ஆல் இந்தியா பார்ட்டி, அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா இருக்கிறதா இல்லையா, நம்மளோட இத்தனை வருஷம் நம்ம தொடர்ந்து இருக்காங்க. நம்மளுக்கு எல்லா வகையிலுமே அவங்க உறுதுணையா இருக்காங்க. துப்பனுக்கு சீட்டு கொடுத்துறாங்க, அவர் ஜெயிச்சிருவாரு. அவர் எப்படி ஜெயிப்பாரு? அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கானா? கிடையாது, ஒண்ணுமே செய்யல. செஞ்சதெல்லாம் திமுக ஆட்சி. திருவொற்றியூரோட வளர்ச்சிக்கும் சரி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் சரி, எப்பொழுதெல்லாம் கலைஞருடைய ஆட்சி வருகிறதோ அப்பொழுது மட்டுமே தான் திருவொற்றியூர் வளர்ந்திருக்குது. அதே போல 2021 வந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகுதான் பல நல்ல திட்டங்களை சொல்றோம். ஆனா அத ஒரு சிலருக்கு இந்த திட்டம் நம்ம செஞ்சிருக்கிற சொல்றதுக்கு இல்ல, நம்ம கட்சிக்காரருக்கு தான், வேற யாருக்கு இல்ல. ஆமா, நான் சொல்றேன் பாருங்க. கலை மட்டும் 2021 இந்த திராவிட மாடல் என்னென்ன செஞ்சிருக்குன்னு இப்ப சொல்றேன். இந்த கட்சிக்காரர்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா சிலருக்கு பேசவும் முடியல, தெரியவும் முடியல, கண்ணு மறைச்சிருது. செய்திகளை சொல்வதற்கே முடியாத கழகத்தில் தொண்டர்கள் இருக்காங்க. இது நான் செஞ்சது இல்ல, முத்துவேல் கருணாநிதி சாதிக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் செஞ்ச சாதனை. அத மக்கள்கிட்ட போய் சொன்னா போதும். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒரு பாலிடெக்னிக் 14 கோடி ரூபாய் செலவுல ஒரு பாலிடெக்னிக், ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2 ஏக்கர் நிலத்துல, ஒரு 1 ஏக்கர் நிலத்துல ஒரு 25 கோடி ரூபாயில ஒரு பாலிடெக்னிக், ஒரு 16 கோடி ரூபாய் செலவுல ஒரு ஐடிஐ, ஒரு 14 கோடி ரூபாய் செலவுல ஒரு பேருந்து நிலையம், ரயில்வே சுரங்க பாலம் 25 ஆண்டு காலமா 30 ஆண்டு காலமா கேட்டு நடைபெற முடியாம இருந்த நிம்கோ சுரங்க பாலம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொசத்தலை தூர்வாரி ஆழப்படுத்துறது 150 கோடி ரூபாய் செலவு. அதே போல 30 கோடி ரூபாய் செலவு தூர்வாரி இருக்குது. கத்திவாக்கத்தில் இருந்ததெல்லாம் இறந்துட்டான். எப்போ கலைஞர் ஆட்சியில கொண்டு வந்த திட்டம், நம்ம வீரச்சந்திரன், நம்ம வீரராகவன், டி.கே. பழனிசாமி, மாதவி நாராயணசாமி இருந்ததெல்லாம் போச்சு. அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்தது திராவிட மாடல் ஆட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முத்துவேல் கருணாநிதி முதலமைச்சர். அந்த திட்டத்தை சொல்றதுக்கு மறந்துடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா கத்திவாக்கத்துல திருமணம் வந்தவங்க அது இல்லாம போச்சு. அது 5 கோடி ரூபாய் செலவுல கொண்டு வந்திருக்கோம். அது அங்க ஒரு மீன் மார்க்கெட் இருந்து, காந்தி மீன் மார்க்கெட் அது இருந்தது, அது இல்லாம போச்சு. அதை கொண்டு வந்திருக்கிறோம். அங்க ஒரு லைப்ரரி பார்த்து என்னுடைய அண்ணனுடைய கனவா இருந்தது. அந்த லைப்ரரியை நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க துணை முதலமைச்சரை கேட்டு 5 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவுல அந்த லைப்ரரி கொண்டு வந்திருக்கோம். அது பெரிய மிகப்பெரிய ஹைடெக்கான லைப்ரரி. 1ஆம் வகுப்பில் இருந்து IAS படிக்கிற வரைக்கும் அந்த லைப்ரரியில அனைத்து வசதிகள் இருக்கு. அது AI டச்சோட கம்ப்யூட்டரோட நவீன ஒரு
லைப்ரரியா அது கொண்டு வந்திருக்கிறோம். அது பக்கத்துல ஒரு 6 கோடி ரூபாய் செலவுல ஒரு மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறோம். அது பக்கத்துல ஒரு 5 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு பேருந்து நிலையம் கொண்டு வந்திருக்கிறோம். இதை போல் சொல்லிக்கிட்டே திருவத்தூர்ல பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு போய் சொன்னா போதும். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன் திட்டம், இன்னைக்கு காலை உணவு திட்டம், இதை போல் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு நம்முடைய கட்சிக்காரர்களுக்கு முடியல. காரணம் என்ன விலை அழகே, நீ எத்தனை நாளைக்கு வருவே, இந்த அழகை கண்டு நான் மயங்கி போகிறேன். நான் ஒண்ணு சும்மா கிடையாது. நான் எனக்கு இல்ல, இந்த திட்டம் தலைவர் கொண்டு வந்தது, இந்த திட்டம் முத்துவேல் கருணாநிதி கொண்டு வந்தது, இந்த திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வந்தது. இதை சொல்றதுக்கு தயங்குறீங்களா? ஏன் சங்கர் அடிக்கிறீங்க? சங்கர் சாமியில சங்கர் சும்மா சொல்லலாம். இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இந்த கட்சி வாழ்நாள் முழுவதும் என் உயிருக்கு வரைக்கும் நான் சொன்னேன், கல்யாணத்துல சொன்னேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கட்சி தான் இருப்பேன். நான் பிறக்கும் போது இந்த கட்சிக்காரன் என்ன, நான் மாமன்ற உறுப்பினர் ஜெயிலிருந்து ஜெயிச்சேன். அப்போ என்ன அந்த மேயர் கேட்டான், சைதை துரைசாமி கேட்டார், நீ உன்னை அம்மா கூப்பிடுறாங்க, நீ அம்மா கூப்பிடுறாங்க சார், என்ன சொல்றீங்க, நாங்க பேசலாம்னு கூப்பிட்டாங்க. நான் இப்ப போனேன், உள்ள போனோடனே என்ன போஸ் எதிர்கட்சி தலைவர் மாவட்டத்துல. அப்ப அவர் போவாத, நீங்க எப்பனா கட்சியில வந்தீங்க, நான் பிறக்க முடிய கட்சிக்காரன், நான் போயிட்டு வரேன், நீ போனா திரும்பி வரமாட்டேன் அப்படின்னாங்க. நீ ஏடிஎம்க்கு போயிட்டு நான் போய் வரேன்னா இல்லை, நீ பாத்துக்கணும். என்ன போனேன், உள்ள போய் கூப்பிட்டாங்க. சொன்னேன், நீ அம்மா உனக்கு உன்னை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்டாங்க, எம்எல்ஏ சீட் தரேன்னாங்க, உன் அண்ணனை எழுத்து நிக்க வைக்கிறேன்னாங்க, நீங்க வாங்க, நீங்க அம்மா வாழ்க்கைன்னு மட்டும் சொல்லிட்டு போனேன். நான் அம்மா வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு நான் அவ்வளவு மட்டும் பண்ணேன், என் அப்பா வாழ்க்கைன்னு சொன்னேன். உங்க அப்பா யாரு கேட்ட, எங்க அப்பா கலைஞர்னு சொல்லுவாங்க. எனக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க எல்லாம் கொடுத்தது கலைஞர். என்னோட உடம்புல ஓடுற அத்தனை ரத்தமும் எங்க ஐயா கலைஞரோட சொல்ல சாப்பிட, அவரோட உழைப்பு தான். நான் போய் கட்சி விட்டு போறதுக்கு, அவன் போட்டு அதை கூட்டாங்க போறதுக்கு என்ன ஒண்ணு இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. நான் இப்ப போயிட்டு எனக்கு கூட்டணி கட்சிக்காரர் வந்திருக்காங்க, எங்க ஐயா பாரதிய ஐயா வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியணும். நான் அப்ப சொல்லிட்டு வந்தேன், என்ன சொன்னேன், என்னப்பா சொல்றேன் கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் கோபாலபுரத்து புள்ள பிரதேசக்காரனுக்கு இல்லைன்னா. அப்ப சொன்னா, இவெல்லாம் திரும்ப மாட்டாங்க, இவெல்லாம் இருக்க வரைக்கும் இந்த கட்சி ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி கட்சிக்காரன் நானு. நான் வாழ்ந்தாலும் உன்னோட தான், செத்தாலும் உன்னோட தான். திமுக தான். நான் இல்ல, என் பையன் இல்ல, என் பேரன் பேத்தி எல்லாருமே இந்த கட்சி தான். எங்க அப்பா சாவ சொன்னாரு, கட்சிக்கோ தலைவர் கலைஞருக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஆமா, என்னைக்கு கொடி பறக்க நம்ம ஊர்ல அப்படின்னாரு. அப்ப கூட கொடி கம்பத்துல இறக்கிட்டு வீட்டுல 10 பறக்க வச்சிருக்கோம். அந்த மாதிரி கட்சின்னா அங்க அவ்வளவு உணர்வானவங்க. கட்சி வச்சுதான் நாங்க, எங்களா வச்சு கட்சி இல்ல. கட்சி இருந்தா போதும், நாங்க தானாவே வாழ்ந்துருவோம். அதனால அண்ணன் சுந்தரராஜனுடைய வெற்றியை நிச்சயம் வெற்றி பெற செய்ய வைக்க முடியும். அதே போல குப்பம் சொன்னாங்க, அவன் ஜெயிக்கும் போது 91 இலங்கை பிரச்சனையை சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்க. அதே போல 2006 இருந்து 2012 2011 நம்ம இலங்கை ஸ்பெக்ட்ரம் சொல்லி வச்சுட்டாங்க. இப்ப அப்படி இல்ல, இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அளவோடிட்டு இருக்கு. எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்திருக்காரு. நம்ம திருவொற்றியூருக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால நீங்க யாரும் எது யோசிக்க வேண்டியது இல்ல. சுந்தரராஜ் அண்ணன் நிச்சயமா வெற்றி பெறுவாரு. ஆனா நம்மளுக்குள்ள மட்டும் ஒற்றுமையா இருக்கணும். இந்த திமுக மட்டுமே ஒற்றுமை, ஏன்னா கூட்டணிக்காரங்க எல்லாம் நல்ல ஒற்றுமையா தான் செஞ்சாங்க. நான் நிக்கும் போதும் சரி, மத்தவங்க நிக்கும் போதும் சரி, நம்மளுடைய கூட்டணிக்காரங்க எல்லாருமே அவங்க சொந்தமா அவங்க. அதே போல அந்த உணர்வோட நம்மளும் அவங்களுக்கு செய்யணும். குப்பனுக்கு ஒரு பேரு இல்ல, இது இல்ல. அவன் எதை சொல்ல, நான் இவ்வளவு திட்டம் சொல்லியிருக்கேன். குப்பை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, அம்மா குழந்தைகள் திட்டத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது சொல்ல முடியும்? எதையும் சொல்றதுக்கு இல்ல. அம்மா குழந்தைகள் திட்டம் எது கொண்டு வாங்க தெரியல, நீங்க தெரிஞ்சுக்கங்க. அம்மா குழந்தைகள் திட்டம் அதை தான் சொல்ல முடியுமே தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. நம்ம முத்துவேல் கருணாநிதி கல்லறையிலிருந்து கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்து சேர்த்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசு திரும்பவும் 2026 தொடரும். நம்முடைய முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தான் முதலமைச்சர் வருவாங்க என்பது கொஞ்சம் கூட ஐயம் இல்லை. அதனால நம்முடைய நாடு நலம் பெற, மக்கள் வளம் பெற ஆதரிப்பே சுத்தி அருவாள் நட்சத்திரம் என்று கூறி